சிக்கன் கடையில் வந்து சிக்கன் லெக் பீஸ் கேட்டிங்கன்னா தருவாங்க. அவங்ககிட்டயே சொல்லி அவங்க கத்தி மூலமாக வந்து இந்த கீரி வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து கீரி வாங்கிட்டு வந்தது வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து 2, 3 டைம் நல்லா தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து சுத்தமாக வடிகட்டிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சிக்கன் பீஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் வந்து நல்லா அப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கடைசியாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு நல்லா கையால் பசைங்க. ரொம்ப கொலன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கெட்டியாக வந்து சிக்கன் பீஸை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்ச சிக்கன் பீஸை வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் எல்லாம் திருப்பி போடுங்க. அந்த மசாலாலாம் வந்து நல்லா தடவி விடுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு தோசை சட்டி சூடுனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெக் பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒட்டுக்காக நம்ம தோசை தட்டியில் அவ்வளோ செய்ய முடியாது. நான் வந்து 5 லெக் பீஸில் 3 லெக் பீஸு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே லெக் பீஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பத்தலை அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் அப்படியே விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி எடுங்க. இந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சிக்கன் லெக் பீஸ் மேலே வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு திருப்பி நீங்கள் சாப்பிட்லாம். பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அப்படி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து கடைசியாக வந்து பெப்பர் தூள்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தேங்க. உண்மையிலுமே வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா வீட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.